வியூவர்ஸ், எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. மழைக்காலத்தில் விவசாயிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். அன்பு நண்பர்களே, வணக்கம். நாம இந்த வீடியோல மழைக்காலத்துல விவசாயிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். இதன் மூலம் பயிர்கள், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பதுடன் பெரும் இழப்பீடுகளை தவிர்க்க முடியும். இதற்கான யுக்திகளை தோட்டக்கலைத்துறை வழங்கியுள்ளது. வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து மழைக்காலம் துவங்க உள்ளது. பொதுவாக கோடை காலங்களில் பூச்சிகளின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும். ஆனால் மழைக்காலங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து நோய்களின் தாக்கம் பயிர்களில் வேகமாக உருவெடுக்கும். எனவே தோட்டங்களில் ஆண் பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறி மூலம் கவர்ந்து பூச்சிகளை அழிக்கலாம். பண்டைய முறையில் இரவு நேரங்களில் விளக்கு பொறிகளை வைத்து பெண் பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அதன் மூலம் முட்டையிட்டு பெருகுவதை தடுக்கலாம். பராமரிப்பு முறைகள். மழை துவங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும். அப்பொழுதுதான் மரங்களின் வேர் பகுதி மண்ணில் நன்கு இறுகி காற்றில் சாயாமல் உறுதியாக இருக்கும். பக்கவாட்டில் இருக்கும் கிளைகளை அகற்றி எளிதில் காற்று மரங்களின் இடையே நுழைந்து செல்லும் வகையில் கவாத்து செய்யலாம். மேலும் காய்ந்த இலைகளை அகற்றி முறையான வடிகால் அமைத்து நீர் தேங்காது விரைந்து செல்வதற்கு ஏற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மழைக்காலங்களில் திறந்த வெளியில் நாற்றங்கால் அமைப்பதை தவிர்த்து குழித்தட்டுகளிலோ அல்லது பசுமை குடில்களிலோ நாற்றுகளை அமைத்து உற்பத்தி செய்வதன் மூலம் தரமான நாற்றுகளை பெற முடியும். தோட்டக்கலை பயிர்களான கத்தரி, தக்காளி, மிளகாய் மற்றும் கொடி வகை காய்களை முறையாக மண் அணை அமைப்பதன் மூலம் செடிகளின் வேர்பகுதி அழுகுவதை கணிசமாக தவிர்க்க இயலும். வாழை மரங்கள் பலத்த காற்றிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்க மரத்தின் கீழ்மட்ட இலைகளை அகற்றிவிட்டு மரத்தை மண்ணினால் அடைத்தல் வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மரங்களின் கிளைகளை அகற்றி நோய்வாய்ப்பட்ட செடிகள் போன்றவற்றை முற்றிலுமாக அகற்றுவதன் மூலம் மழைக்காலங்களில் தோன்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். வயல்வெளிகள், தோட்டங்களில் காற்றின் வேகத்தை கணிசமாக குறைத்து பாதுகாக்கக்கூடிய சவுக்கு மரங்களை உயிர்வேலியாக அமைக்கலாம். விவசாயிகள் தங்களின் விளைநிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழை நீரை முழுவதுமாக வீணாக்காமல் சேமித்து விளை நிலங்களுக்கே பயன்படுத்தலாம். தற்போது அரசு பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கு மானியம் அளித்து வருவதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நமது வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள நீர் ஆதாரங்களை தூர்வாரி வைப்பதன் மூலம் வரும் காலங்களில் நீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க இயலும். இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் மழை மற்றும் பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாத்து நீர் ஆதாரத்தை உறுதி செய்யலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.